வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ ஒரு ஜோதிட ஆய்வு பார்க்கலாம். ஒரு ஜாதகம் முதல்ல நம்ம எதுக்கு பார்க்குறோம், ஏன் பார்க்குறோம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு கிரகம், ஒருத்தரோட பாவம், அதோட தசாபுத்தி எப்படி செயல்படும். தசாபுத்தி தான் எல்லா சம்பவத்தையும் தீர்மானம் செய்யும். மூல ஜாதகத்தில் எப்பயுமே நம்ம பார்க்குறது கேபி அஸ்ட்ராலஜி. ஜோதிடத்தில் நம்ம கேள்வியை தேடிருந்தா வாழ்க்கை ஃபுல்லாக பதில் கிடைக்காது. வாழ்க்கையில் எப்பயுமே பதிலை தான் தேடணும். ஒருத்தர் ஏதாவது கேட்டாங்கன்னா, கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான பதிலை தேடினா தான் நமக்கு அஸ்ட்ராலஜி நல்லாயிருக்கும். எப்பயுமே ஒருத்தருக்கு ஒரே மாதிரி சம்பவம்லாம் நடந்துகிட்டே இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு தசாபுத்தியில் 6 8 12 4 8 12 8 12 4 8 4 12 6 8 அப்படின்ட்டு ஒரு கிரகம் தசையோ புத்தியோ நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம், விபத்து எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. 1 8 3 8 5 8 6 7 8 இது மாதிரிலாம் நடக்கும்போது திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் தசா புத்தி அந்தரம் சூட்சமம் கோல்சாரம் இதெல்லாம் எப்பப்போ நடக்குதோ அந்த சம்பவங்கள்லாம் அப்பப்போ நடக்கும். வாழ்க்கையில் எல்லா விஷயமும் ஒரே மாதிரி எப்பயும் நடந்துக்கிட்டே இருக்காது. அதே மாதிரி ஜோதிடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த கிரகம் ஒரு கிரகம் அகம் சார்ந்ததோ புறம் சார்ந்தது 2 கேரக்டராக இருக்கும். பாவமும் அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுன்னு 2 வகையாக செஞ்சுருக்கோம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி எப்பயுமே 2 வகையாக செய்யும். எந்த கிரகமோ பாவமோ 2 4 6 10 அப்படின்றதோ அந்த கிரகம் மூலம் நமக்கு பொருளாதாரம் நல்லா கிடைக்கும். 70% பொருளாதாரம் நல்லா கிடைக்கும். 30% அகம் சார்ந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். 3 7 11 அப்படின்னு ஒரு கிரகம் பாவமோ தசாபுத்தியோ நடக்கும்போது அந்த பாவம் மூலிமா நமக்கு கிரகம் மூலிமா 70% அக வாழ்க்கையும் 30% புற வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். எந்த கிரகமோ பாவமோ 5 9 தொடர்பு கொள்ளுதோ நமக்கு அப்போ பொருளாதார இழப்பு ஏற்படும். அந்த சமயத்தில் வியாபாரம்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். அதை சார்ந்த படிப்போ தொழிலோ எதுவும் நம்ம செய்யாமல் இருந்தாவே நமக்கு அது சிறப்பாக இருக்கும். எந்த கிரகம் நமக்கு பாவமோ 8 12 தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரகத்து மூலிமா நமக்கு ஒரு வலி வேதனை, அந்த பாவத்து மூலிமா ஒரு வலி வேதனை கிடைக்கும். இதுதான் முதல்ல அஸ்ட்ராலஜியில் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு ஜாதக ஆய்வுக்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இவரோட டைமு, டேட் ஆஃப் பர்த்து பிளேஸு எல்லாத்தையுமே போட்டு எந்த லக்னம் ராசி அப்படின்னு எல்லாமே போட்டுறோம். இதில் நம்ம அவருக்கு என்ன 12 கட்டத்துலேயும் அவர் எந்த லக்னம் எந்த ராசியில் எல்லாம் கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் பகை நட்பு எல்லாத்தையும் சேர்க்கை பார்வை எல்லாத்தையும் பார்த்துட்டு நவாம்சத்துலேயே அதே மாதிரி அதெல்லாம் எப்படி இருக்குன்றத ஒரு கிளாண்ட் பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு லக்னன்றது 2 மணி நேரம் பிறந்தவங்க இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரே லக்னம். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். சந்திரன்றது 2.25 நாளைக்கு நகரக்கூடிய கிரகம் தான் சந்திரன். அந்த கட்டத்தில் இருக்கிற எந்த கிரகமும் அப்படியே டக்குன்னுலாம் மாறாது. ஒரு கட்டத்தில் இப்போ இருக்குது அப்படி செவ்வாய் இருக்குதுன்னா அந்த கட்டத்துக்குள்ளே 45 நாளுக்கு அந்த கட்டத்திலே தான் இருக்கும். கேது அப்படின்ற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது 1.5 வருஷத்துக்கு அதே கட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். சனின்ற கிரகம் இருந்துச்சுன்னா 2.5 வருஷத்துக்கு அதே கட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். ராகுன்ற கிரகம் இருந்துச்சுன்னா அதே கட்டத்துக்குள்ளே தான் 1.5 வருஷத்துக்கு இருக்கும். குருன்ற கிரகம் இருந்துச்சுன்னா 1 வருஷத்துக்கு அங்கேயே தான் இருக்கும். சுக்கிரன்ற கிரகம் இருந்துச்சுன்னா அதுவும் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு அங்கேயே தான் இருக்கும். சூரியனும் அதே மாதிரி 1 மாதத்துக்கு இருக்கும். புதனும் 1 மாதம் இருக்கும். சந்திரனும் லக்னம் மட்டும்தான் அப்பப்போ லக்னம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 12 கட்டத்தையும் மாறி மாறி போகும். மீதி எல்லா கிரகங்களும் எப்பயுமே டெய்லியெலாம் மாறாது. அதனால் அந்த கிரகத்தை வச்சுலாம் எல்லாத்தையும் பலன் சொல்ல முடியாது. கிரகத்தோட பாவம் தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு எந்தெந்த பாவ முனைகள் எங்கெங்கே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லக்னம் ரிஷப லக்னம் அப்படின்னா 2 மணி நேரம் பிறந்தவங்க எல்லாமே ரிஷப லக்னம் தான். இதே கட்டமாக தான் இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் அன்றைக்கி பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 மணி நேரத்தில் ஒரு லக்னம் இருக்குதுன்னா அந்த 2 மணி நேரத்தில் லக்னத்தில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் நடக்காது. ரெட்டை குழந்தைங்க பிறந்தாவே 3 நிமிஷத்தில் டிஃப்ரெண்ட்டில் பிறந்தாவே ஒரு குழந்தை டாக்டர் படிக்கும், ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கும். ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு குழந்தைக்கு ஆகாது. ஒருத்தர் குழந்தை பிறக்கும், ஒருத்தருக்கு பிறக்காது. ஒருத்தர் வசதியாக இருப்பாங்க, ஒருத்தர் வசதி இல்லாமல் இருப்பாங்க. இது மாதிரி ரெட்டை குழந்தைங்களே நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையெல்லாம் மாற்றுதுன்னும் போது
ஒரு கட்டத்தை வச்சே எல்லா விஷயத்திலும் சொல்ல முடியாது. கட்டத்தில் முதல்ல அந்த டிகிரி புள்ளி அப்படின்றது, இந்த பூமின்றது எவ்வளோ பெருசு, இந்த உலகன்றது எவ்வளோ பெருசு, வெறும் இந்த கட்டத்துக்குள்ள அப்படியே வச்செல்லாம் பார்க்க முடியாது. இதில் அந்த லக்ன புள்ளி அவங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது, அதுதான் அவனோட வாழ்க்கையை இந்த பிரபஞ்சத்தில் தீர்மானிக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ரா பாவமும் எந்தெந்த ராசியில் இருக்குன்றதும், அந்த ராசி எந்தெந்த லக்னத்தில் லக்ன புள்ளியில் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்துலேருந்து அதோட உபநட்சத்திரம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கும்போது நம்ம உபநட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இது மாதிரி டிகிரியாக எல்லாத்தையும் பிரித்து போட்டதுக்கப்புறம் நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடுவோம். சார்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு இதுதான் கொடுப்பனை. நம்ம மனிதனுக்கு இயற்கை கொடுத்து 1 நிமிஷம் மாறினாலும் இதே மாதிரிலாம் இருக்காது, 2 நிமிஷம் மாறினாலும் இருக்காது. அதே மாதிரி சேலத்தில் ஒரு குழந்த பிறக்குது, சென்னையில் ஒரு குழந்த பிறக்குனாலும் இதில் பாவ நிலைகள்லாம் கொஞ்சம் மாற தான் செய்யும். ஒரே மாதிரி ஒரு குழந்தைங்கள் இருக்குது. அதனால தான் தனி மனிதர் ஜாதகம் பார்க்கணுன்றது. வெறும் ஒரு கட்டத்தை வச்சுக்கிட்டோ ராசியோ நட்சத்திரத்தையோ பார்த்தாலும் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல லக்ன புள்ளி அப்படின்ட்டு இந்த புள்ளியில் விழுந்துருக்குது அப்படின்னா, இந்த லக்னன்றது தான் அவளோட ஒரு எல்லாத்துக்குமே லக்னன்றது சுய அறிவு, உடல் ஆரோக்கியம், கௌரவம், மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் லக்னம்தான். தலையையும் லக்னம்தான் குறிக்கும். மூளையை லக்னம்தான் குறிக்கும். கற்பனை திறனையும் குறிக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குதா இல்லையான்றது லக்னம்தான் குறிக்கும். வாழ்க்கையில் நம்ம என்னத்தை அனுபவிக்க வந்துக்கிறோன்றது லக்னம் தான் குறிக்கும். அப்புறம் லக்னம் எந்தெந்த பாவத்தை ராசியை தொடர்பு கொள்ளுதோ அதற்கான எண்ண ஓட்டங்கள் தான் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அந்த சிந்தனையில் தான் இருப்பாங்க. அதுதான் முதல்ல லக்னம். அதுக்கப்புறம் 2ஆம் பாவன்றது நாம் பார்ப்போம். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பாவத்தில் எந்தெந்த பாவம் 8, 12 இருக்குதோ அந்த பாவம் மூலிமா நமக்கு ஒரு பிரச்சனைகள், வலி, வேதனை கிடைக்கும். எந்தெந்த பாவம் 2, 4, 6, 10 இருக்குதோ அந்த பாவம் மூலிமா நமக்கு பொருளாதாரம் நல்லா கிடைக்கும். எந்தெந்த பாவம் 3, 7, 11 இருக்குதோ அது மூலியமாகவும் நமக்கு ஹாப்பினஸ்ஸு, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். பொருளாதாரமும் மிதமாக கிடைச்சிருக்கும். எந்த பாவம் 5, 9 தொடர்பு கொள்ளுதோ அந்த பாவம் மூலிமா நம்ம தொழில் செஞ்சோம்னா நமக்கு எந்த விதமான விஷயமும் நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம 2ஆம் பாவம் பார்க்கலாம். 2ஆம் பாவம் வாக்கு, தனம், வாக்கு, கண், முகம், வாய், பல், நாக்கு, கையிருப்பு, பணம், சேமிக்கும் திறமை, இதெல்லாமே குடும்பம், பேச்சு இதெல்லாமே இருக்குது. ஒருத்தருக்கு 2ஆம் பாவம் 5, 9ன்னு ஆக்டிவேஷன் ஆகிட்டுருந்துச்சுன்னா அவர்கிட்ட பணம் கையில் நிற்காது. 8, 12 இருந்துச்சுன்னா யார்கிட்டயோ கொடுத்து மாட்டிக்குவாங்க. 12ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா பணம் திரும்ப வரும், இல்லாட்டி அதுவும் வராது. இது மாதிரி 2ஆம் பாவத்தை பார்க்குறது. 3ஆம் பாவன்றது அகம், புறம் அப்படின்றது. அகம்னா அகம்னா நம்ம உடலை சார்ந்து சொல்கிறது அகம். அகம்னா குழந்தை பிறப்பு, திருமணம், நம்மளோட சந்தோஷங்கள், உடல் ஆரோக்கியம், இதை பற்றி பேசுறதெல்லாம் அகம். புறம்னா பொருளாதாரம் ஃபுல்லாக சார்ந்தது. தொழில், வேலை, வீடு, வாசல், சொத்து, சுகம், இதை சார்ந்ததெல்லாம் பொருளாதாரம். எந்த கிரகம் எந்த பாவம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். 3ஆம் பாவம் கழுத்து, நரம்பு, இதெல்லாம் அகம் சார்ந்தது. இடமாற்றம், பயணம் செய்கிறது, ஐடி ஃபீல்டு, கிரியேட்டிவ் மைண்டு, எழுத்து, டாக்குமெண்ட்டு, மார்க்கெட்டிங்கு, விளம்பரம், இதெல்லாம் 3ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள். இந்த 3ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னா இதை சார்ந்த தொழிலெலாம் அவங்க செய்யலாம், நல்லாயிருக்கும். 4ஆம் பாவம் லங்ஸை குறிக்கிறது. லங்ஸு இதெல்லாம் பாவத்தில் ஒவ்வொரு காரகமும் நம்ம சொல்கிறோம்னா அது 8, 12 அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் 2, 4, 6, 10னா வீடு, வாகனம், சொத்து, ப்ரொடக்ஷன் சார்ந்த தொழிலெலாம் செய்யலாம். டீச்சிங் லைனுக்கு போகலாம். அதெல்லாம் 4ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். 5ஆம் பாவன்றது இதயம் சார்ந்த பிரச்சனை வருமா வராதா, குழந்தை பிறக்குமா பிறக்காதான்றதெல்லாம் 5ஆம் பாவத்தை பார்த்து சொல்கிறது. அவங்க விளையாட்டில் இருக்கிறதோ, கலைத்துறை, கம்சன் சார்ந்த துறை, சினிமாத்துறை எல்லாமே, அரசியல், இது எல்லாமே 5ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அது நல்லா இருந்துச்சுன்னா அவங்க அதை சார்ந்த துறைக்கு போகலாம். 6ஆம் பாவன்றது வயிறு, குடல், அது கெட்டு போச்சு அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனை வரும். வேலை, கடன், நோய், எதிரி, இது எல்லாமே அதில் தான் இருக்குது. அது கெட்டு போச்சு, இதனால் நமக்கு பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. நல்லா இருந்துச்சுன்னா நல்லது செய்யும். இந்த நர்ஸு, டாக்டரு இதெல்லாமே படிக்கிறதெல்லாம் 6ஆம் பாவம், சூரியன்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அது செய்யலாம். 6ஆம் பாவம் தான் ஒருத்தரோட தொழில். இப்போ வேலைக்கு அடிமை தொழில் செய்யணும்னா 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அப்போ தான் ஒருத்தர்கிட்ட வேலை நம்மளால் செஞ்சு மாத சம்பளம் வாங்க முடியும். 7ஆம் பாவம் கிட்னி, தொற்று நோய், இது சார்ந்த இதெல்லாம் குறிக்கிறது. 7ஆம் பாவமும் சனியும் கெட்டு போச்சு அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தொற்று நோயெல்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே உடனே நடக்குமானா நடக்காது. தசாபுத்தி வரணும் எல்லாத்துக்குமே.
அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு முக்கியமானது இந்த 7ஆம் பாவத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னரை வச்சு தொழில் செய்யலாமா வேணாமான்ட்டு. வியாபாரம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிற எல்லா தொழிலுமே வியாபாரம் பண்ணால் 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும். 7ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் தொழில் செஞ்சு வாழ்க்கையிலாம் முன்னுக்கு வர முடியும். 7ஆம் பாவம் சரியில்லைன்னா அந்த தொழில் நம்ம செய்யக்கூடாது, கம்முன்னு வேலைக்கு போயிடணும். 6ஆம் பாவம் நல்லா இருந்தால் வேலைக்கு போகலாமா, இல்லை 7ஆம் பாவம் இருந்தால் சொந்த தொழில் செய்யலாமாங்கிறது அவங்கவுங்க திசையை தான் பார்த்து செஞ்சுக்கணும். சர்வீஸ் மூலிமா கிடைக்கிற பணம், நாம் சந்திக்கும் நபர்கள் எல்லாமே இந்த 7ஆம் பாவத்தை தான் குறிக்கும். அவனால் நமக்கு இன்கம் இருக்குதா இல்லையான்ட்டு. 8ஆம் பாவன்றது எதிர்பாராத விபத்து நடக்கிறது, மரணம், ஆப்ரேஷன், இதெல்லாம் இந்த 8ஆம் பாவத்தை குறிக்கும். இன்சூரன்ஸ் பணம் நமக்கு கிடைக்கிறதுனால 8ஆம் பாவம் தான். அசிங்கம் அவமானம் நடக்கிறதும் அதே தான். எதிர்பாராத சொத்து கிடைக்கிறதும் அந்த 8ஆம் பாவம் தான். நல்லா இருந்துச்சுன்னா 2, 4, 6, 10 இருந்தால் எதிர்பாராத திடீர் சொத்தெல்லாம் கிடைக்கும். போலீஸு, இராணுவம், ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டராக இருக்கிறது, யூனிஃபார்ம் ஒர்க்கு, இது எல்லாமே செய்யணும். செவ்வாயும் ப்ளஸ் 8ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க அதில் டாப்பில் வருவாங்க. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரும் அந்த தசாபுத்தியும் நடக்கும்போது. 9ஆம் பாவம் வந்து மூலாதாரத்தை குறிக்கும். இந்த பயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் அது 9ஆம் பாவமும். பரம்பரை நோய் இதெல்லாம் வரும் அப்படின்னா அந்த 9ஆம் பாவத்தை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தந்தை, வெளிநாடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, உயர்கல்வி படிக்கிறது, ஆராய்ச்சி, இதெல்லாமே வந்து 9ஆம் பாவத்தை குறிக்கும். 10ஆம் பாவன்றது நமக்கு உடம்புல இருக்கிற கல்லீரலையும் கர்மாவையும் குறிக்கிறது. தொழிலில் ஒருத்தர் நல்ல அந்தஸ்தில் தொழில் மூலிமா அவருக்கு ஒரு கௌரவம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இது மாதிரி பெரிய தொழிலில் இருக்கிறாரு, அவருக்கு நல்ல கௌரவம்லாம் கிடைக்குது அப்படின்னா 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பதவி, கௌரவம் எல்லாமே கொடுக்குறது 10ஆம் பாவம். நமக்கு அது நல்லா இருந்தால் அதில் கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு அதில் கிடைக்காது. 11ஆம் பாவன்றது விட்டமின் சார்ந்தது, கால் மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து 11ஆம் பாவம் தான். அதிலே மூத்த சகோதரர்கள், மருமகன், வெற்றி, திருப்தி, நண்பர்கள், சந்தோஷம், நல்ல லக்ஸரியாக ஜாலியாக இருக்கிறது எல்லாமே அது 11ஆம் பாவம். அது நல்லா இருந்துச்சுனாவே வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் நமக்கு திருப்தி கொடுக்கும் வாழ்க்கை லைஃபு. 12ஆம் பாவன்றது தூக்கம், கால் பாதம், வெளிநாட்டில் நமக்கு சொத்து கிடைக்குது, பினாமி சொத்து, இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறது, சேல்ஸ் டேக்ஸு, சிறைவாசத்தில் வேலை செய்கிறது, சிறைவாசத்தில் இருக்கிறது, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு, வெளிநாட்டுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிறது, ஓடி போகிறது, இது எல்லாமே 12ஆம் பாவம். இது எல்லா பாவமுமே வந்து நமக்கு கொடுப்பனையில் எல்லாத்துக்கும் என்னென்ன கொடுத்துருக்குதோ இது தசாபத்தி வரும்போது கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு வாழ்க்கையில் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்துக்கிட்டோம்னா ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள். இதில் பார்த்திங்கன்னா சூரியன் தான் ஒளி கிரகம். சூரியன் நல்லா இருந்தாவே நல்ல ஒரு கௌரவம், மதிப்பு, மரியாதை. சூரியனும் 10ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா மதிப்பு, மரியாதை, கௌரவம்லாம் கிடைக்கும். சூரியனும் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் இருந்துச்சுன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சூரியன் நல்லா இருந்தாவே அரசியல், டாக்டரு, அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறது. அப்புறம் அகம் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா கண், இதயம், மூளை, எறும்பு, தந்தை வழி, இது எல்லாமே வந்து சூரியன் தான். சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க. 8, 12 தொடர்பு இல்லாமல் இருக்கணும். சந்திரனும் பார்த்திங்கன்னா சந்திரனும் தாய்க்கு வந்து 4ஆம் பாவம் ப்ளஸ் சந்திரன், இது ரெண்டும் பார்ப்பாங்க. அப்புறம் கடல் சார்ந்த படிப்பு, இவங்க சந்திரன் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா 2, 4, 6, 10 அப்படின்ற பாவங்கள்லாம் நல்லா இருக்கும்போது தசாபதி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கடல் சார்ந்த படிப்பு எல்லாம் படிக்கலாம். பால், உணவு, அரிசி, இது மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது. எந்த கிரகம் முதல்ல நமக்கு அகம் சார்ந்துக்குதா புறம் சார்ந்துக்குதா, புறம் சார்ந்து பொருளாதாரத்தை கொடுக்குற பர்சன்டேஜ் எந்த கிரகம் இருக்குது, அது எத்தனை கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வளர்ச்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் நமக்கு ஒருத்தருக்கு நல்லா இருக்குதுன்னா ரியல் எஸ்டேட்டில் நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சகோதரன், பெண்களுக்கு வந்து கலத்திரக்காரகன் வந்து செவ்வாய் தான். அப்புறம் வந்து செவ்வாய் கெட்டு போச்சுன்னா கைவலி, தசைப்பிடிப்பு, இதெல்லாமே வரும். செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு காவல்துறை, இராணுவம், ஃபயர் சர்வீஸு, வாகனம், கன்ஸ்ட்ரக்ஷனு, ரியல் எஸ்டேட்டு, கேட்ரிங்கு, பல் டாக்டரு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாவத்துக்கும் ஆயிரக்கணக்கான காரகங்கள் இருக்குது. அதனால் வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்னை பற்றி சொல்லு அப்படியே சொல்லு அப்படின்னா அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது யாருனாலையும். என்ன விஷயத்துக்கு வரும், எதை நோக்கி போகலாம் பயணம், அது மட்டும்தான் திசை புத்தி. எதை நோக்கி உங்கள் வாழ்க்கையை நகருதோ அதை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். நாம்ளே உக்காந்துட்டு எல்லா விஷயம் கற்பனை பண்ண முடியாது. புதன்றது நரம்பு சார்ந்த பிரச்சனை. புதன் கெட்டு போச்சுன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனை வரும். 3ஆம் பாவமும் கெட்டு போச்சுன்னா நரம்பு, இந்த மென்டலாக வருது, இதெல்லாமே வந்து புதன் தான்.
மாமன் உறவும் வந்து புதனை தான் குறிக்கும். அதே மாதிரி கல்வியில் நல்ல அறிவு, டேலண்ட்டு, கணிதம், புள்ளி விவரமாக வந்து பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டு, பிஸ்னஸ்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஜோதிடம் பார்க்குறது, ஏஜென்ட்டு, துணி வியாபாரம், சிஏ, ஐடி, தகவல் தொடர்பு, மார்க்கெட்டிங்கு, இது எல்லாமே நம்ம செய்யணுன்னா புதன்ற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு அது மூலயமா பொருளாதாரம் கிடைக்கும். குருன்ற கிரகம் வந்து வயிறு, குடல், பெண்களுக்கு கர்ப்பப்பை, கல்லீரல் இதெல்லாம் குறிக்கிற கிரகம். அது 6, 8, 12 இருந்துச்சுன்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் நமக்கு. அது தசாபுத்தி வந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இல்லைன்னா அது பெரிய ப்ராப்ளம் வராது. எதுவுமே தசையை தடுக்கிறதுக்கு ஒரு கிரகத்தை தடுக்கணும்னா தசை நல்லா இருக்கணும், இல்லாட்டி பாவம் நல்லா இருக்கணும். ரெண்டுமே கெட்டால் தான் பிரச்சனை வரும். டீச்சிங் லைனு, கோல்டு, வக்கீல், நீதிபதி, அட்வைசரு, இன்கம் டேக்ஸு, பேங்கிங்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நடத்தணும்னா குரு நல்லா இருக்கணும். இந்த குரு நல்லா இருக்கிறவங்க இதெல்லாம் சார்ந்த விஷயமும் செய்யலாம். சுக்கிரன் வந்து கணையத்துக்காரகன். அதே மாதிரி இது மாதிரி சுகரு இதுக்கெல்லாமே வந்து சுக்கிரன் தான். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா கணையம் கெட்டு போகிறது, இந்த இன்சுலின் கம்மியாகிறது, இது சார்ந்த பிரச்சனைலாம் வரும். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வர்றதெல்லாம் சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் இருக்கிறதுலே பெண்கள் சிற்றின்பத்தை கொடுக்குற ஒரே கிரகம் சுக்கிரன் தான். வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும், சுக்கிரன் ஒருத்தர் நல்லா இருக்கணும். கலைத்துறை, வாசனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, பேக்கரி, ஸ்வீட் ஸ்டாலு, டிசைனிங் ஒர்க்கு, இந்த காரு, திருமண மண்டபம், அந்த செய்கிற டெக்கரேஷனு, வெள்ளி வியாபாரம், இது எல்லாமே சுக்கிரன் நிறையா காரகங்கள் இருக்குது. அவங்க எதெல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகிறோமோ அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அதில் இன்வால்வ் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் சனி வந்து ஸ்கின்னு, கிட்னி, முடி, கால், இரும்பு சத்து இதுக்கெல்லாம் உரிய கிரகம். அது கெட்டு போச்சுன்னா இதை சார்ந்த பிரச்சனை வரும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, லெதரு, நர்சிங் படிக்கிறது, மெடிக்கல் லேபு, டீசல் இன்ஜினியரிங்கு, அரசியலில் இருக்கிறது, இரும்பு சார்ந்த தொழில் செய்கிறது, இந்த சலூன் வைக்கிறது, இது எல்லாமே சனி உடைய காரகங்கள். அதெல்லாம் ஆயிரக்கணக்கான காரகங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்திலலாம் இருந்த தொழில் வேறு, இன்றைக்கி இருக்கிற தொழில் வேறு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பார்க்கணும். இந்த ராகு கெட்டு போச்சுன்னா லங்ஸு, டிபி, கேன்சரு, கட்டி, அலர்ஜி இதெல்லாம் வர்றதெல்லாம் ராகு. இதெல்லாம் எப்போ வரும்னா தசாபுத்தி வரும்போது தான் வரும். நல்லா இருக்குது ராகு நல்லா இருக்கிறவங்க பைலட்டு, ஏரோமெட்டிக் இன்ஜினியரிங்கு, விமானம் சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, வெளிநாட்டில் வேலை செய்கிறது, கேஸ் சார்ந்த தொழிலெலாம் செய்கிறது, ஃபோட்டோகிராஃபி, அந்த கேமராமேனு, ஒளிப்பதிவு இது சம்மந்தப்பட்டது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ஃபாரின் ஃபண்ட் எக்ஸ்சேஞ்சு, அதெல்லாம் ஏகப்பட்ட தொழில் இருக்குது ராகுவில். அதே மாதிரி கேதுலேயும் வந்து சித்தாவில் நல்லா இருக்குதுன்னா சித்தா படிக்கலாம். ரேடியோக்கள் இன்ஜினியரிங், இந்த எக்ஸ்ரே, இந்த அல்ட்ராசவுண்டு, ஸ்கேனு, சிடி, இந்த மாதிரி தடவியல் நிபுணர் பண்ணுறது, இந்த பட்டாசு, அமிலங்கள், ஆசிட், இது எல்லாமே அகலாராய்ச்சி, ஆன்மீகம், இது எல்லாமே கேதுவோட காரங்கள். இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கும்னா அப்போலாம் நடக்காது. ஒரு கிரகம் ஒரு பாவம் இணைஞ்சு எந்த விஷயத்தை செயல்படுது, அது எப்போ நடக்கிற தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், கோச்சாரம், இது எல்லாம் நடக்கும்போது தான் ஒரு விஷயம் நடக்கும். திருமணம் நடக்கணும்னா அகம் சார்ந்த தசாபுத்தி நடக்கும்போது திருமணம் நடக்கும். தொழிலில் வீடு வாசல் வரணும்னா புறம் சார்ந்த தசாபுத்தி வரும்போது தொழில் நடக்கும். இவ்வளோ தான் நண்பர்களே. இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்ன ஒரு 4-5 விஷயம். திருமணம் எப்போ நடக்கும், என்ன படிக்கலாம், எந்த வேலைக்கு போகலாம், என்ன தொழில் செய்யலாம், நோய் எதாவது வருமா வராதா, உடல் ஆரோக்கியத்தை பற்றி, வீடு வாகனம், சொத்து சுகம்லாம் எப்போ கிடைக்கும், கடன் கிடைக்குமா கிடைக்காத, கடன் பிரச்சனை வருமா, குழந்தை கிடைக்குமா, இந்த டைவர்ஸ் ஆகுமா, டைவர்ஸ் வந்து செகண்ட் மேரேஜ் எப்போ நடக்கும், இது எல்லாம் வந்து வழக்கு எப்போ முடியும், இதுக்கோசரம் தான் ஜோதிடமும் மெயினாக பார்க்குறாங்க. இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அது அவங்கவுங்களோட தசா புத்தி, அவங்கவுங்களோட கிரகங்கள், அவங்களுக்கு கொடுத்த கொடுப்பனைக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை நடைபெறும். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.